தம்பி, அது என்னடா கடை? போட்டோ கடை. என்னங்க பிள்ளைங்க, நானு, நீங்க, நாம எல்லாருமா உட்காந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இந்த கோலத்துலயா? ஏன் எடுத்தா என்னவா? எனக்கு என்னவோ போட்டோ எடுத்துக்கணும் போல இருக்குங்க. இப்ப நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி வைக்காட்டி அப்புறம் உங்களுக்கு தான் பாவம். உன்ன இது ஒரு தாக்கு வேற. ஐயா, அம்மா தான் பிரிய போறாங்களே, ஒரு போட்டோ தான் எடுத்துங்களேன். அட தம்பி, எங்க குடும்பம் ஒரு கேமராக்குள்ள அடங்காதுடா. எல்லாம் அடங்கும், வாங்க போலாம். என்னையா இந்த நேரத்துல கடுக்கா தொலைச்சிட்டு இருக்க? இப்படி ஆடிக்கிட்டு இருந்தா எப்படி போட்டோ எடுக்கிறது? உங்க பேரன் பேத்திகளை கொஞ்ச நேரமாவது ஆடாம நிக்க சொல்லு. என்னங்க இது? அந்த ஆளு என்னமோ பேரன் பேத்திங்கிறாரு. யோ, என்னையா என் பிள்ளைங்களை பார்த்து பேரன் பேத்தி வளர்ற? அடடே, உங்க பிள்ளைங்களா? மன்னிச்சிருங்க சார். என்ன இப்படி கண்ணு பூசுது? சார்தான் தலை. ஐயா, உங்க தலையை கொஞ்சம் ஏற்றுறீங்களா? என்னையா புள்ளா போடுற? அதாவது எங்க லைட் உங்க தலையில பட்டு அந்த வெளிச்ச கேமராவில பட்டு உருப்படியா ஒண்ணுமே தெரியல. அதனாலதான் வச்சுக்கன்னு சொல்றேன். நான் வச்சுக்க மாட்டேன். பாக்குவா வைக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்கு. வயசை கொஞ்சம் குறைச்சு காட்டு. வச்சுக்கங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப ஐடியா எல்லாம் இங்க பாருங்க. ரெடி ரெடி. எல்லாம் யாது இப்படி இருந்தா குழந்தைங்க மாதிரி தெரியாதியா? நிக்கிறீங்களா? நீ சொன்ன இடத்துல நில்லடி. நான் ஒழுங்கா நிக்கிறேன், நீங்க சரியா நில்லுங்க. ஏன் மேல விடுறீங்க? கஷ்டம். இன்னைக்கு பூரா ட்ரை பண்ணாலும் உங்க குடும்பத்தை ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாது. ஒழுங்கா நில்லுங்களேன். இப்படியா? அப்படி பாக்காதீங்கம்மா, கொஞ்சம் சிரிச்சவங்கமா இருங்க. இன்னைக்காவது கொஞ்சம் சிரியாண்டி. அப்படி சிரிக்காதீங்கம்மா, கொஞ்சம் பிரியா சிரிங்க. எனக்கு திருப்பி அவ்வளவுதான் வரும். வந்த வரைக்கும் போதும். கேளுங்க, இங்க என்னன்னா எப்படிமா எடுக்கிறது? அங்க போய் நில்லுங்க. ரெடியா? ரெடி ரெடி. ஏ ராஜா, என்னடா இன்னைக்கு இப்படி சோதனை பண்ணிட்ட? வந்த வரைக்கும் போதையா? எடுங்க. எழுந்துருச்சு நில்லையா? சீக்கிரம் எடியா. ரெடி ரெடி. அப்பா, ஒரு விதமா எடுத்து முடிச்சிட்டேன். நீங்க போகலாம். எடுத்து முடிச்சாச்சா? எங்கிட்ட பணம் வாங்கிட்டீங்களே, போட்டோ எப்ப கொடுப்பீங்க? உங்க வீட்டுக்கு போங்க, தபால் மூலமா அனுப்புறோம். சரி வரோம்யா, வாங்க. ஐயா புல்லா கொடுக்க மாட்டீங்களே? ஐயோ, புள்ள இருக்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. ஓடி வாங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுக்குள்ள புயல் கத்திரி அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. போன ஜென்மத்துல நான் ரொம்ப பாவம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லங்க, நான் தான் பாவம் பண்ணிருக்கேன். இல்லடி, நான் தாண்டி பாவம் பண்ணிருக்கேன். பாத்து நிறுத்துங்க. நீ நிறுத்தடி. நீங்க நிறுத்துங்க. குழந்தைங்க எல்லாம் பேசாம இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் பச்சை கொதிக்கு மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்களே. நல்லா கேள்ற அவரை. நீ நல்லா கேட்டுக்கோ. நீங்க நல்லா கேட்டுக்கங்க. நீ கேட்டா நிறுத்துங்க. இந்த பாருங்க, நம்ம ஃபைட்டிங்க வழக்கம் போல வீட்டுல போய் வச்சுக்கலாம். அப்பா என்னடி? ஒண்ணும் இல்ல, பயந்துட்டேன். தம்பி, ஊரை சுத்தி பாக்கலாமா? ஓ, நான் ரெடி. ஏண்டா தம்பி, முத எங்க போலாம்? புலிக்கோகன்னு ஒரு இடம் இருக்கு. சரி, அங்க இருந்து வாழ்க்கையா பாத்துட்டு வரலாம். வாங்க. நரசிம்ம பல்லவ காலத்துல செதுக்கிற சிற்பம் இது. இந்த இடத்துக்கு தான் புலிக்கோகைன்னு சொல்லுவாங்க. இதுதான் புலிக்கோகையா? நான் என்னமோ புலிக்கோகை என்ன உடனே உண்மையான புலிதான் குகைக்குள்ள இருக்குதாக்குன்னு நினைச்சேன். நினைப்பேன். உண்மையான புலி கரடி இங்க இருந்தா கூட நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் ஓடிடுவேன். ஐயா, இங்க அடிக்கடி வந்து சினிமா படம் கூட எடுப்பாங்க. சினிமா படமா? அப்பா தம்பி, இன்னைக்கு யாராவது வருவாங்களா? ஆமா, அம்மா வந்திருக்கீங்கன்னு எல்லா ஆக்டர்ஸ் வரப்போறாங்க, பாருங்க. அப்ப இருந்து பாத்துட்டே போவாங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்து. ஐயோ, அடி பாவி, எப்படி மேல போன? அம்மா, தங்கச்சிக்கையில வச்சிருந்த முறுக்க ஒரு குழந்தை பறிச்சுக்கிட்டே இந்த பாறை மேல ஓடிச்சுமா. இவ்வளவு துரத்துக்கிட்டே போய் பாறை மேல நிக்கிறாமா. வந்து என் உயிரை வாங்குறீங்களே. ஐயோ, பேசிக்கிட்டே நிக்கிறீங்களே. என்னடி பண்ணி சொல்ற? முதல்ல மேல போய் அவளை கூட்டிக்கிட்டு வாங்க. எனக்கு
இங்க பயமா இருக்கு. ஐயோ முன்னாடி வந்துறாதே. அங்கே நில்லு. இந்தா உங்க அப்பா வராரு. எப்படி போறது? எங்க வழி இருக்குன்னே தெரியலையே. ஏண்டி எப்படி அங்க போன? அப்பா நீங்க இங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க. அங்கே அங்கே அங்கே. ஐயோ பேசிக்கிட்டே நிக்கிறீங்களே. போங்கல மேலே. மேலே போயிட வேண்டியதான். சுலபமா சொல்லிட்டேன். எப்படி பாருது? அவன் எப்படி போனா? அவளை குறைந்து துரத்துச்சு. உங்களை நான் துரத்தவா? கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. இங்க வந்துட்டேன். எங்கப்பா போறேன்? எங்க போறேன்? சொல்லு. பயப்படாதீங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீயா? பாப்பா பாப்பா. ஓடாத ஓடாத ஓடாத. பாத்து. இதுவா? ஐயோ இதுவா? அம்மா, பயப்படாதம்மா, இந்த ராஜா வர்றான். பயப்படாத. யாரு? பாப்பா. ராஜா மெதுவாப்பா. பாப்பா பயப்படாத, நான் உன்னை கீழே கூட்டிட்டு போறேன். அடியே ராஜா ஒரு கட்டியா பிடிச்சுக்க. ஆமாடா ராஜா பாத்து வாங்கப்பா. மெதுவா கட்டியா பிடிச்சுக்கங்க. மெதுவா மெதுவா வாங்கப்பா. நீ உள்ள வராத. ராஜா உள்ள வா. ராஜா பாத்து பாத்து ராஜா. அவசரம் இல்ல பாப்பா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். ஆஹா என்ன அதிசயம் என்ன அதிசயம். 5 வாக்கியம் கூட பழிச்சிட்டதே. புள்ளையாப்பா இது என்ன கண் கட்டி விட்டியா? யாரோ எப்பவோ கல்லுல எழுதி வச்சது இப்ப படிக்குதே. இது எப்படி? குழந்தாய், அதுக்குள்ளே ஆச்சரியப்பட்டுடாதே. இன்னும் 2 வாக்கியங்கள் இருக்கு. அதுவும் பலிக்கட்டும். என்னடா இது? புள்ளியாரே நம்ம கிட்ட வந்து பேசுறாரா? ஆயசையிலேயே. ராஜா, இப்படி வாப்பா. நான் தான் பேசுறேன். அடடே, ஐயா நீங்க தான் பேசுறீங்களா? என்ன, ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சா? ஆமாங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் எழுதிருக்கே 5வது வாக்கியம். ஆமா. அத 6 புள்ள குட்டியோட ஒருத்தன் வந்தாரு. அவரே சொல்லிட்டு போயிட்டாருங்க. ரொம்ப சந்தோஷம். ராஜா, இன்னும் அந்த கல்லுல 2 வாக்கியங்கள் தான் இருக்கு. அதுவும் பறிச்சிடும். பெரியவரே, அந்த 6வது வாக்கியத்தை கொஞ்சம் நீங்களே வந்து படிச்சு சொல்லிட்டு போங்களேன். நான் இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன். நீ ஏறு போய் மெதுவா கூட்டி படிச்சுக்க. நான் படிக்கவா? எல்லாம் படிப்பு போடா. சரிங்க. நினைப்பதை போல் நடப்பதில்லை. நினைப்பதை போல் நடப்பதில்லை. நினைப்பதை போல் நடப்பதில்லை.